ஏதாவது ஒரு நாள் வந்து அதாவது இந்த தேடல் நோக்கி வரவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நாளோ, ஓகே ஒரு நாளோ அந்த 1 மணி நேரமோ நம்ம கன்னத்திலே பல்லார்ன்னு அரைஞ்சிருக்கும். என்னடான்னு உடைஞ்சு உட்கார்ந்த ஒரு தருணமோ, ஒரு நாட்களோ இருந்திருக்கும். அது தெரிஞ்சுக்கலாமா நானு? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். தப்பே இல்ல. அது என்னைக்கும் இல்ல. இப்ப கூட தோணுது. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட திரும்பி ஊருக்கு போயிரலாமா? ஏன்? இவ்வளோ பாடல்கள் எழுதின பிறகும் அப்படி ஒரு சூழல் தான் தோணுது. ஏன்னா நமக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் நமக்கு தான் தெரியும். வெளியில வந்து நமக்கு பாடல் எழுதிட்டு இருக்கோம். ஆ நெறைய எழுதுறோம். அப்படிதான் தெரியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்ப நான் கிட்டத்தட்ட பாடல் எழுத வந்து 25 வருடம் ஆயிடுச்சு. இதுல திரைத்துறையில பாடலாசிரியரானா நான் முதல் பாடல் பதிவு பண்ணி 16 வருட காலம் ஆகுது. ம். கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல்களுக்கு மேல நான் எழுதிட்டேன். திரை இசை பாடல், தனி இசை பாடல், பக்தி இசை பாடல் அப்படின்னு. இன்னமும் வந்து நம்ம அந்த போராட்ட களத்தில தான் இருந்துகிட்டு இருக்கோம். முதல் பாடல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்ததோ, அதே போராட்டத்தில தான் இன்னைக்கும் இருக்கும். ம். இன்னைக்கு சொல்லிக்கிறது பாடல்கள் இருக்கு. ஓகே. அவ்வளோதான். மத்தபடி மறுபடியும் ஒரு இடத்துல போய் சந்திச்சு, பாடல் வாங்கி, எழுதி, முதல் பாடல் மாரி அது எப்பொழுதுமே அது என்ட்ட அந்த பழக்கம் உண்டு. ம். அ எந்த பாடல் குடுத்தாலும் முதல் பாடல் மாரி தான் நான் எழுத ஆரம்பிப்பேன். ஓகே. அந்த மெனக்கெடலோட தான் செய்வேன் நானு. ஆனா வாய்ப்பு வாங்குறதுமே அந்த முதல் பாடல்ட்ட எப்படி வாய்ப்பு வாங்குனோமோ, அதே மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்பவும் இருக்கு. ஓகே. அது என்ன மாதிரியான சூழல்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஆனா இந்த தேடுதலும், இந்த பயணமும் எனக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா, எனக்கு ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொன்னு கத்துக்கிறேன். ஒரு இயக்குனர்ட்ட போகும்போது, ஒரு கதைய எப்படி எழுதணும்? ஒரு கதைய எப்படி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது விவரிச்சு சொல்லணும்? எப்படி பாடல வாங்கணும்? அதேமாரி ஒரு இசையமைப்பாளர்ட்ட போகும்போது எப்படி தத்தகாரத்துக்கு எழுதணும்? ம். என்ன மாதிரியான ஓசைகள் அந்த தத்தகாரங்கள்ல பயன்படணும்? அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்னு கத்துக்கும்போது, நமக்கு இந்த பயணம் புடிச்சிருக்கு. கொஞ்சம் தாமதமா வளர்ந்தாலும், சரியா தரமா வளர்ந்துகிட்டு இருக்கோமோங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கு.